ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது. இங்கே மோசே சொல்றாரு மக்களை பார்த்து, நீங்க கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறீங்க. உங்க முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டார். நாங்க ஜபத்தை கேட்டார்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், முறுமுறுப்புகளை கேட்டாரு. ஆமா, ஜபத்தையும் கேட்கிறார், முறுமுறுப்புகளையும் கேட்கிறார், பெருமூச்சையும் கேட்கிறார், கண்ணீரையும் கேட்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் கடந்த நாட்களோட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். முறுமுறுப்புகளை தவிர்த்து விடுங்கள். முறுமுறுப்புகள்னால தேவனுடைய கோபம் தான் உண்டாகும். விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். விண்ணப்பம், ஜபம், ஸ்தோத்திரம், துதிகள் இதெல்லாம் அவர் அங்கீகரிக்கிறார். முறுமுறுப்பு அவரை கோபப்படுத்துகிறது. முறுமுறுப்புனாலே கேட்கும். நான் கேட்குறேன், சில நேரம் நம்ம முறுமுறுத்து ஆண்டவரை ஒரு மாதிரி பேசிடுறாங்க மக்கள். அப்படி பேசும்போது உடனே நடந்துருது. உடனே அவங்க தேவனுக்கு மகிமை செலுத்தணுமா, ஆண்டவரே சாரிப்பா, உங்களை நான் முறுமுறுத்துட்டேன், உங்களை நான் துக்கப்படுத்தி பேசுகிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்ட மக்கள் இருக்க முடியுமா? ரொம்ப சொற்பந்தான். முறுமுறுத்துருவாங்க, ஆண்டவர் அதை செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனால் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க, அந்த கன்ஃபஸ் ஆக மாட்டாங்க. அதாவது தன்னை சரண்டர் பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, அப்படி நான் உங்களை பேசிட்டேன், முறுமுறுத்துட்டேன்னு சொல்லியிருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நல்லா கவனிங்க, நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தா நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கலை, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நீங்கள் முறுமுறுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? முறுமுறுக்க தேவ கோபமோ தேவனுடைய சாபங்களோ வேத வசனத்தில் இருக்கிற பொல்லாத நியாய தீர்ப்புகள் மக்கள் மேலே வந்துடும் சொல்லுது. அதனால் முறுமுறுப்பை விட்டுருங்க. முறுமுறுப்புகள் வெளியே வாங்க. அதுலேயே போட்டு உருண்டுகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் முறுமுறுக்கிறது எங்களுக்கல்ல, கர்த்தருக்கு விரோதமாகவே அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த காலவளையில் நான் சொல்கிறேன், முறுமுறுக்கிறத விட்டுருங்க. தேவனுக்கு விரோதமா, ஊழியனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறத விட்டுட்டு தேவ சமூகத்தில் கேளுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குங்க, நமக்கு உரிமை இருக்கு. ஆண்டவரிடத்துல போய் கேட்ப, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இதை மாற்றி கொடுங்க. நியாயமான விஷயத்த கர்த்தர் நிச்சயம் மாற்றி கொடுப்பார். உங்களுக்கு தேவைன்னா அது உங்கள் வாழ்க்கை, உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் ஊழியம், பொருளாதாரம், எனிதிங் எதுவானாலும் சரி, நிச்சயம் அவர் செய்து கொடுப்பார். கரெக்டாக அது அவருடைய பார்வைக்கு உகந்ததுன்னா தட்டவே மாட்டார். இந்த மக்களுக்கு ஆகாரம் தேவை, நியாயம், கறி வேணும், கேட்கலாமே, கேளுங்கப்பா, கொடுத்துருப்பாரு. முறுமுறுக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அன்பு தேவனுடைய பிள்ளையை, உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று வரும்போது, கிடைக்கவில்லை என்று வரும்போது தேவனை முறுமுறுக்காதீர்கள். தேவனிடத்துல விண்ணப்பம் செய்யுங்கள். அவரை விட்டுறாதீங்கன்ற, அவரை விட்டுறாதீங்க. அவர் நிச்சயம் செய்து கொடுப்பார். அவர் செய்யாமல் யார் நமக்கு செய்ய போறா? அப்பா செய்யாமல் நமக்கு யார் செய்ய போறா? நிச்சயம் அவர் செய்து கொடுப்பார். உனக்கு என்ன குறை? நிச்சயம் செய்து கொடுப்பார். ஏன் புலம்புற? உனக்கு தேவையானது வரும், கட்டாயம் வரும். ஒருவேளை தாமதிக்கிறாரா, ஏதோ காரணம் இருக்குங்க. ஏன் புலம்புறீங்க? விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சத்ரு பார்த்து சிரிப்பான். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உன் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நீக்கி அவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முறுமுறுப்புகள் எங்களை விட்டு நீங்கட்டும். எங்கள் சிந்தையை விட்டே போகட்டும், எங்கள் வாய் விட்டே போகட்டும். எங்கள் வாய்களுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஒரு முறுமுறுத்த நாங்கள் உண்மை துதிக்கவும், நன்றி சொல்லவும், மன்னிப்பு கேட்கவும், ஒப்பு கொடுக்கவும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், முறுமுறுப்புகளை எங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்குங்க. தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த மனநிலைக்கு எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. தப்பான ஒரு அணுகுமுறையை தேவனண்டைக்கு நாங்கள் கொண்டு போகாம, உம்மண்டைக்கு நாங்கள் கொண்டு வராம கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க.
நாங்கள் முறுமுறுத்து விடக்கூடாது. தேவன் அண்டையில கிட்டி சேர்ந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. விசுவாசத்தினால சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியாக நீங்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.